இது ஒன்று போதுங்க. உங்களோட ஹேர் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கு எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குது, அது அப்படியே கேப்பாக இருக்குது, பேலன்ஸ் விழுந்துரும் போல் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கேப்பாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மல்டி டேலண்டட் ஹேர் பேக்னே நான் இதை சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு 40 வயசு ஆனாலும் நரைமுடின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு இருக்கும். ஓகே, அது என்ன ஹேர் பேக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் லக்ஷ்மி. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஹேர் பேக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே குட்டியாக ஒரு லைக் போட்டு விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குமே எனக்கு இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி வாங்க, அந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மேஜிக் ஹேர் பேக் செய்யறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட அந்த மேஜிக்கான செடி தாங்க கீழாநெல்லி செடி. இந்த கீழாநெல்லி செடி நம்ம ஸ்ட்ரீட்ல எங்க பார்த்தாலுமே முளைஞ்சு கிடக்கும். அதோட அருமை யாருக்குமே தெரியறது இல்லை. இதுல பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம், விட்டமின் சி, பில்லாந்தின்ற வேதிப்பொருள் இருக்கு. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு பொட்டாசியமும் விட்டமின் சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது இதுல நிறையவே இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற பில்லாந்தின்ற வேதிப்பொருள் நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற பொடுகு, அப்புறம் அந்த இச்சிங்கு, கொப்பளம், ஆக்னி மாதிரியான ப்ராப்ளம், அப்புறம் எந்த மாதிரி அந்த பட மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலுமே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலை இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறைய முடி கொட்டுறவங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் உடனே போய் இந்த ஹேர் பேக்கை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ தான். அதுவும் நாட்டு செம்பருத்தி பூவாக எடுத்துக்கணும். அந்த நடுவில் இருக்கிற அந்த பூக்களை மட்டும் கிள்ளி போட்டுட்டு நம்ம அந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம். எவ்வளோ செம்பருத்தி பூ வேணாலும் எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ எடுத்துக்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு 7 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முடி நல்லா கரு கருன்னு இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அதுவும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முடி கொஞ்சம் சம்பட்ட கலர் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுங்க, நல்லா கருகருன்னு இருக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் ஷாம்புவும் கூட. இதுல இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா அந்த வெயில் நல்லா நம்ம முடி வந்து ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கும். அந்த கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடி நல்லா ஷைனிங்கா சில்கியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் இது கூட சேர்க்க போற பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். நான் ஒரு மூலி தேங்காய் எடுத்து குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க துருவி கூட எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில இருக்கிற நார்ச்சத்து வந்து நம்ம முடிக்கு தேவையான நீர் சத்து கொடுக்குது. அண்டு நம்ம ஸ்கேல்புக்கு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுத்து ஹேர் க்ரோத்தை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். இது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். நான் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டு தான் நான் தண்ணி ஊற்றி அரைச்சேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு ஃபைன் பேஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கு. வாங்க இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துடலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்ல ஆயில் வச்சு சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது நிறைய முடி கொட்டாது. எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கு எடுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகாது. ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே சரி எந்த ஹேர் பேக் போட்டாலும் முன்னாடி ஆயில் வச்சு சிக்கு எடுத்துகிட்டு தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். நல்ல ஒரு லைட் கிரீன் கலர்ல சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்கு பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு இல்ல? ஸோ நம்ம இது எப்பவுமே இந்த 2 பக்கமா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த நடு உச்சந்தலையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு வந்து முடி எப்பவுமே ஜாஸ்தியா கொட்ட ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஸ்கேல்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து மேலே இருந்து கீழே வரைக்கும் டாப் டு எண்ட் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முடியும் ஈவனாக வளரும், ஸ்ப்ளிட்டன்ஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. இந்த ஹேர் பேக் குறிப்பாக நீங்கள் வெயில் நாளில் யூஸ் பண்ணும்போது வெயிலால் நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஹேர் ஃபால் ஆகாமல். அண்டு நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னா அது நான் கீழாநெல்லி சொல்லுவேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேர் க்ரோத் வீடியோ இருக்கு இல்லைங்களா, சாரி ஹேர் கேர் டிப்ஸ்க்காக நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைங்களா, அப்போ நான் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கீழாநெல்லி பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஹேர் கேர் வீடியோவே ஸ்டார்ட் ஆகிருக்கும்.
பார்க்காதவங்க லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த முன்னெத்தி இருக்கு பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக முடி வளரவே வளராது. ஸோ நீங்கள் எந்த பேக் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி முன்னெத்திலாம் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் ப்ராப்ளம்லாம் வராது. ஹேர் பேக் போட்டதுக்கப்புறமா கொண்டை போட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு இல்லை சீயக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முடியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. தொட்டு பார்க்கவும் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. அப்படியே கை வச்சுட்டு போகும்போதே வழுக்கிட்டு போகுது. ஸ்மெல்லும் கூட செம்ம சூப்பராக இருக்குது. நான் ஷாம்பு போட்டு தானே ஹேர் வாஷ் பண்ணேன். ஷாம்பு போட்ட ஃபீலே இல்லை. அந்த ஹேப் ஸ்மெல் தான் வருது. நல்ல ஒரு குட் வைபாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஹேர் ஃபாலை உடனே ஸ்டாப் பண்ணி ஒரு நல்ல ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.